நமக்கு என்ன பண்ணிட்டார்? பாவத்து மீட்பை இலவசமாக கொடுத்துட்டார். அப்படியா இருக்கான்? அப்படிங்களா? பாவத்துக்கு நம்ம விடுதலை இலவசமாக கொடுத்தாரு. என்ன ப்ரோ தூக்கங்க வருதா? அப்புறம் டல்லாக இருக்கீங்க. புரியுதுங்களா இல்லையாங்க? அதுவும் இலவசமாக கொடுக்கல, ரத்தத்தினால தான் கொடுத்தாரு. அப்போ நீ முதல்ல விட்டுறியான்னு தான் கேட்டுட்டு தான் நமக்கு என்ன செய்கிறாருங்க? நமக்கு செய்யவே ஆரம்பிக்கிறார். அதனால் எதுவும் இலவசம் இல்லை. ஒரு கிரயம் இல்லாமல் நம்ம எதால் என்ன செய்ய முடியாதுங்க? எதையுமே வாங்க முடியாது. பிரச்சனை வருதுன்னா முதல்ல கிரயங்க செலுத்துங்க. ஆண்டவர்கிட்ட முதல்ல உட்காந்து பேசுங்க. எனக்கு ஒரு தடை வருது, ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே முதல் காரியம் முதல்ல உக்காந்துடணும். ஆண்டவர்கிட்ட சொல்ல உட்காந்து ஜெபிச்சு ஆண்டவர் என்ன காரணம்னு அவர்கிட்ட கேட்காம என்ன செய்யக்கூடாதுங்க. மோசை எல்லா இடத்துலையும் அப்படி தானே செஞ்சாருங்க. ஜனங்க முறுமுறுத்தோன்னு எங்கே ஒன்றாருங்க? அவங்கள்ட்டெல்லாம் பேசலை. நேரம் ஆண்டவரே இந்த ஜனங்க இருக்கிறாங்களே, வணங்கா கழுத்தில் உள்ள ஜனங்களாக இருக்கிறாங்களே, சாமுவேல் போய் கேட்குறாரு, ஆண்டவரே இந்த ஜனங்க ராஜா கேட்குறாங்கன்னு. அப்பா ஒன்றை தள்ளலை, என்ன தான் தள்ளிட்டாங்க. பார்த்தீங்களா? அப்போ எல்லாருடைய பரிசுத்தவான்களெல்லாம் பிரச்சனை வரும்போது தேடினது யாருங்க? கடவுளை தான் தேடினார்கள். ஆனால் நம்ம பிரச்சனைன்னு வந்தோடனே நாம் வேறு எதையே தேடுறோம். அதனால தான் தோல்வி நமக்குள்ளாக வருகிறது. நமக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் முதல்ல தேட வேண்டிய நபர் கடவுள் தான். நீங்கள் அவரை தேடலைன்னா நமக்கு என்ன செய்யாதுங்க? ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. சரி, சோத்திரம் உண்டாவதாக. சரி, ஒரு இந்த ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம வேதங்களுக்கு முன்னாடி ஒரு சில இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறது போல் இருந்தனாலும் ஒரு சில காரியங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கா தெரியலான்னு தெரியல. அகநானூறு புறநானூறு அப்படின்னு ஒன்று தெரியுங்களா? ஆமாம், அது என்ன? அது தமிழ் சங்கத்தமிழ்னு சொல்லுவாங்க இல்லையா? முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் இல்லைங்களா? 2 சங்கம் போயிடுச்சு. இப்போ கடை சங்கம் மட்டும்தான் இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் தமிழில் தான் இருக்குது. அதில் 8 தொகை அப்படிங்கிற ஒரு இதில் தான் அந்த அகநானூறு புறநானூறு, நற்றிணை, நல்ல குறுந்தொகை, 500, ஒற்றை பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு புறநானூறு என்று 8 தொகை. ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்தது. ஆமே, அந்த 8 புஸ்தகமும் அதில் அகநானூறு புறநானூறு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், அகத்திற்குள்ளாக இருக்கிற 400 பாடல்கள், புறத்திற்குரியதான 400 பாடல்கள். புறம் என்று சொன்னால் வீரம் அல்லது வெளியிலே நடக்கிற சில காரியங்களை குறித்து 400 பாடல்கள். அகம் என்று சொன்னால் உள்ளத்தில் இருக்கிற அன்பு, நேசம், பாசம், இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து 400 பாடல்கள். நெடுந்தொகைன்னு கூட இதெல்லாம் என்ன செய்வாங்க சொல்லியிருக்கிறது, நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த தமிழ் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அகநானூறு புறநானூறு எப்படி அகத்தை பற்றியும் புறத்தை பற்றியும் பாடியதோ, அதே போல் வேதமும் நமக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குதுங்க? வெளியிலே இருக்கிற வாழ்க்கையை குறித்தும் உள்ளான வாழ்க்கையை குறித்தும் பேசிக்கொண்டு இருக்கிறது. நாம் எதை புரிந்திருக்கிறோம்? ஏனென்று சொன்னால், நாம் வேதத்தை வாசிக்கிறவர்கள் மாற்றமல்ல, அதை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் நித்திய ஜீவன் உண்டை என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறோம் அவைகளே. அப்போ நம்ம புரிந்து கொள்ளணும்னு சொன்னால் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், நிறையா வாசிக்கிறோம். வாசிப்பதினால் எந்த பிரயோஜனம் நமக்கு என்ன செய்யலைங்க? இல்லை. ஆராய்ந்து பார்க்குற ஒரு அனுபவம் தேவை. அப்போ என்னங்க ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இயேசு கிறிஸ்துவை அறிவித்தலும் அவருக்கான வாழ்வும். அவர் அறிவிக்கிற வெளியில் புறநானூறு இல்லைங்களா, அவருக்கான வாழ்கிறவார்கள் அகநானூறு. இப்படிங்களா? அதுக்கு தான் கொஞ்சம் ஞாபகப்படுத்துறதுக்காண்டி தான் அந்த காரியத்தை சொன்னேன். ப்ரொக்ளைம் த ஜீசஸ் அண்ட் விட்னஸ் ஆஃப் த ஜீசஸ். நீங்கள் இயேசுவை அறிவிக்கிற காரியங்களும் சாட்சியான வாழ்க்கையும் குறித்து தான் இந்த நாட்களில் பேச போகிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 14 15 வசனங்கள் வரை நாம் வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14 15 வசனங்கள் வரை. முதல்ல 14 15 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோத்திரம். போதும். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எங்களை கொண்டு, எங்களை கொண்டு, அதில் அடுத்து அங்கே இருக்குது, தாண்டி ஜம்ப் பண்ணாதீங்க. எங்களை கொண்டு
எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவு. யார் அறிகிற அறிவு? கிறிஸ்துவை, கடவுளை, இல்லைங்களா? அப்போ ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவு யார் மூலமா வரணுமா? வாங்க, அங்கதான் வரணும். நம்மளை கொண்டுதான் யார் அறிவிக்கணுமா? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அறிகிற அறிவின் வாசனையை நம்மளை பார்த்து ஆண்டவர் அறிஞ்சு வாசனை வீசிட்டு இருக்கோமா? வீசுறோமாங்க? அதான் அந்த வேதம் சொல்ல, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும். சர்ச்சுக்கு வந்தால் மட்டும் இல்லை, வீட்டிலையும் அப்படிதான், வேலை செய்கிற இடத்துலையும் அப்படிதான், எல்லா இடங்களையும் நான் வாசனை ஒரே மாதிரி இருக்கணும், இல்லைங்களா? சென்ட்டு வீட்டில் ஒரு மாதிரி வாசனை அடிக்கும், போட்டுட்டு போய் வெளியில் போனால் ஒரு வாசனை அடிக்குமா? ஒரே மாதிரி தான் வாசனை அடிக்கும், இல்லைங்களா? ஆனால் மனிதனுக்குள்ளே இருக்கிற வாசனை மட்டும் எப்படி இருக்குங்க? சர்ச்சில் பயங்கரமாக இருப்பார், ஆமே. வெளியில் இருக்கிறவங்க கொஞ்சம் பயங்கரமாக இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குங்க? அதி பயங்கரமாக இருக்கும், ஆமே. அப்போ இது ஏன் இந்த மாற்றம் வருது? என்ன வெற்றி சிறக்க பண்ணியிருக்கணும்? பாவத்திலிருந்து நான் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் என்ன கொண்டு அவர் அறியணும். இவ்விதமாய் மனுஷர் உங்களுடைய நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிப்பிக்க கடவுது. அப்படிதான் பைபிள் வசனம் போட்டிருக்கு. ஆமாம், ஏன் பைபிள் அப்படி தான் போட்டிருக்குது, ஆமே. அப்போ என்னுடைய நல்ல காரியத்தை பார்த்து தான் தேவனை என்ன செய்யணுங்க? மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம பார்த்து நம்ம கடவுளை நல்ல கடவுள் யாராவது சொல்கிறாங்களா? கடவுள் நல்ல கடவுள் சொல்கிறாங்க, நம்மளை பார்த்து அயோக்கியங்கிறான். இயேசுநாதர் நல்லவர் தான், ஆனால் கிறிஸ்தவன் எல்லாம் கெட்டவங்க இல்லை, மோசமான வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஏங்க? புறஜாதிகள் நிந்திக்கிறது நிமித்தமாவது நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாவா? பைபிள் இதெல்லாம் வசனம் இருக்குது. புறஜாதிகள் நிந்திக்கிறதுக்காக, அவன் பார்த்து திட்டுறதுக்காக நான் என்ன பண்ணாங்க? இந்த தேவனுக்கு பயந்து நடந்துடக்கூடாதா? ஆமே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கொண்டு தான் தேவனை அறிகிற அறிவு வளர வேண்டும். நம்முடைய வாசனை, நம்முடைய நடக்கைகள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய பேச்சு, நம்முடைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் பார்த்தோன்னு சொல்கிறாங்க, இல்லைங்க இயேசுன்னு அவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள், அவங்க அப்படி தாங்க இருப்பாங்க. நம்ம வேறு ஏதோ சடங்கை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள்லாம் கிறிஸ்தவங்க, அதனால் என்னங்க, நாங்கள் கல்யாணத்துக்கு கோட்டு சூட்டு தான் போடுவோம், வேட்டியெல்லாம் கட்டுவோம். இதுதான் ரொம்ப முக்கியமானதா? புரியுதுங்களா நான் சொல்கிறது? இல்லைங்க, நம்ம எதை முக்கியப்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? வெளிப்புறமான காரியங்கள். நாங்களாம் பொட்டு வைக்க மாட்டோம், பூ வைக்க மாட்டோம், தாலி கட்ட மாட்டோம், நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம், இப்படி. அப்பா இதெல்லாம் ரைட்டுப்பா, உனக்குள்ளே இயேசுநாதர் இருக்கிறாரா? இதெல்லாம் நீ போனது பரவாயில்ல, உன்கிட்ட இருக்கிற பிசாசு போச்சா முதல்ல? ஆமே. அப்போ என்னிடத்துல இருக்க வேண்டிய காரியத்தை விட்டு நான் வேற எதையோ ஒன்று செஞ்சிட்டு இருக்கிறேன். அப்போ இதில் தான் சொல்கிறாரு, நான் வாசனை வீசுகிறவனாக இருக்கணும். என்னிடத்தில் இருந்து இயேசுவின் வாசனை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும். இயேசுவினுடைய அன்பு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கணும். இயேசுவினுடைய சிந்தை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கணும். இயேசுவினுடைய அந்த இரக்கங்கள் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கணும். ஆமே, ஆமே, ஆமாம். அப்படி தான் வெளிப்படுத்தணும்னு சொல்கிறாரு. இதுதான் புறநானூறு. ஆமேன். நான் புறமாக செய்யக்கூடிய காரியங்கள் என்ன புறத்தில் செய்கிறோன்னு சொன்னால், என்னுடைய நல்ல நடக்கை தேவனை மகிமைப்படுத்துகிறது. ஆமென். இப்படி நடந்ததாங்க கிறிஸ்தவம். இப்படி நடக்கலைன்னா பேரை வச்சுக்கிட்டு இருக்கலாம், பரலோகத்தில் பேர் எழுத இருக்காது. ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர் எழுதப்பட வேண்டும். விஓ ஆஃபீஸில் என்ன வேணாலும் எழுதி வச்சுட்டு போங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே உள்ள நுழைய முடியும்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கு. அங்கே ரெக்கார்ட் ஆகணும். அந்த ரெக்கார்டில் பதிஞ்சாதான் கிறிஸ்தவன் அர்த்தம். வெளியில் சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. சரி, ரைட். அடுத்து, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவன் கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். அப்போ என்னுடைய உள் வாழ்க்கையில் நான் எங்கெல்லாம் இருக்கிறேங்கிறது வெளியில் மட்டும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களில் கூட நான் எப்படியா இருக்கிறேங்க? வாசனையாக இருக்கிறேன். ஆமே. வேதம் அழகாக சொல்கிறது, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால் அவளோடு விபச்சாரம் செய்தாயிட்டு இருக்கு. என்னிட்ட வாசனை விசனம் என்ன இருக்கணும்? அந்த நினைவு கூட என்ன செய்யக்கூடாதுங்க? தப்பக்கூடாது. நினைவு கூட தவறாக வரக்கூடாது. அதுதான் சொல்கிற வாசனை. உள் வகநானூறு.
எனக்குள்ளே இருக்கிற காரியங்கள் சரியாக இருக்க வேண்டும். ஆமென். அப்போ இந்த ரெண்டு காரியத்தையும் தான் பவுல் அப்போ சொல்கிறாரு, எப்பா நான் ரெண்டு பக்கத்துலையுமே நான் வாசனையாக இருக்கிறேங்கிறாங்க. அப்போ நம்மளாம் யாருங்கன்னா, நான் வாசனை வீசுகிறவனாக இருக்கிறேனா அல்லது வாடை அடிக்கிறவங்களா இருக்கிறோமா? ஆமென். ஏங்க கொஞ்சம் பயமாக இருக்கா? நம்மள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க, வாசனை வீசி தான் ஆகும். நம்ம அதுக்கான முயற்சி தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் பயந்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இத்தோடு முடிஞ்சிருச்சுன்னு நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, விட்டுறவும், ஆமாம் விட்டுறவும் முடியாது. சரி, அப்போ நம்ம என்ன செய்யணுங்க, நாம் அவரை அறிவிக்க வேண்டும். ஏன் அவரை அறிவிக்கணும்? முதல் காரியம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவரை அறிகின் இடங்களில் எல்லாம் கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறோம். எல்லா இடங்களும் எங்களை கொண்டு அவர் அறிகின் அறிவின் வாசனையை ஏன் அறிவிக்கணும்? நாங்கள் பொதுவாக சர்ச்சில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க. ஏன் அறிவிக்கணும்? அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? சரி, அந்த காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அவர் அறிவிப்பதற்கான காரணம், அவர் மட்டுமே கடவுள். ஆமென், ஆமென். உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் உங்களிடத்தில் இருக்கிறவர் பெரியவர். அதனால தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராம் எழுதின புஸ்தகம் 20வது அதிகாரம் 3-5 வசனங்கள் வரை வாசியுங்கள். அவர் ஏன் நாம் எல்லாரும் அவர் தான் கடவுள்னு ஏன் சொல்கிறோன்னு சொன்னால், அவரே சொல்கிறாரு, கடவுளே சொல்கிறாரு. வாசிக்கலாம். என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாயிலும் யாதொரு விக்கிரகத்தையாயிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அப்போ என்ன போட்டிருக்குங்க அதில்? சொல்லுங்கள், திரும்ப ஒரு வாட்டி வாசிங்க அதை வேணா. வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியில் தண்ணீரிலும் உண்டாயிருக்கவைகளுக்கு ஒப்பான இயேசுவை போல கடவுளை போல எதுவுமே வச்சுக்க முடியாது நம்மளால. நீங்கள் ஒப்பான காரியத்தை நீங்கள் என்ன செய்யாதீங்க, வாசிங்க. ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆயிலும் என்ன சொல்லியிருக்காங்க, யாதொரு இல்லைங்க, விக்கிரகத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, வைக்கவே கூடாது. ஆமே, நீங்கள் என்ன தான் விக்கிரகத்தை வச்சாலும் அது விக்கிரக ஆராதனை தான். விக்கிரகம் தெரியும், என்ன செய்ய வேண்டாம், உண்டாக்காதீங்க, கடையிலையும் வாங்கிட்டு வந்துடாதீங்க. நான் அந்த ஊருக்கு போனேன், இதெல்லாம் வச்சுருந்தாங்க, நான் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டேன். ஏங்க அதுவும் அப்படி தான், அப்படியெல்லாம் வச்சுக்கிட்டாலும் நமக்கு என்ன ஆகுதுங்க, ஜோடிக்கப்பட்ட வீடு அலங்காரமாக இருக்குது, போன பிசாசு ஏழை கூட்டிகிட்டு வந்துடும், 7:30 வந்துடும். சரி, ரைட். அதனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, அவர் மட்டும்தான் தேவன். இன்றைக்கி சில பேருக்கு என்ன தேவனாக இருக்குது தெரியுங்களா, வயிறு தான் தேவன் அப்படின்னு என்ன அர்த்தங்க, அது இருந்தால் போதும். இன்றைக்கி அப்படி சில பேர் போயிடுறாங்க. சில பேர் பொருள் தேவனாக இருக்கான், பண ஆசை என்ன இருக்காங்க, பண ஆசையும் ஒரு விக்கிரகம் தான் இல்லைங்களா. சில பேருக்கு கடவுளை தவிர பாக்கி எதை கொண்டு வந்தாலும் விக்கிரமாக தான் மாறிடுங்க. உங்கள் பிள்ளை சொன்னிச்சுங்க, நான் அதனால் சர்ச்சுக்கு போகலங்க, புரியுதுங்களா. புள்ள இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அனுச்சு எங்கள் வீட்டில் பிரியாணி செய்ய சொன்னிச்சு, அதனால நான் சர்ச்சுக்கு வரல, வீட்டில் பிள்ளைகளுக்காக செஞ்சோங்க. விக்கிரகம். நீங்கள் ஆண்டவர் தர எது செஞ்சாலும் விக்கிரகம். அதுதான் சொல்கிறாரு, நீ செய்யாத, என்னை என்று வேறு எது தேவைன்னா உனக்கு உண்டாக்கவே உண்டாக்காதான்ட்டார். இதில் நாம் கொஞ்சம் எங்கேயாவது கேப் விழுந்து போச்சுன்னா நம்மளால் வெற்றி சிறக்க முடியாது, வாசனையே வீசாது. ஆமே, அப்போ ஏன் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவரை தவிர வேறு கடவுள் இல்லை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். வசனத்தை நான் சொல்லிட்டேன். இவ்விதமாய் மனுஷர் அப்போ பிதாவை மகிமைப்படுத்தணும். என்னுடைய நற்காரியமே என்ன செய்துங்க, பிதாவை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. நான் ஆண்டவருக்கு வாழுகிற ஒரு காரியமே தன்னாலே என்ன பண்ணுதுங்க, அது ஆண்டவரை ப்ரொக்ளைம் பண்ணிக்கிட்டு இருக்கு, அவரை அறிவிச்சுக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். இன்னொன்று வாசிங்க, கொலோசியர் 1ஆவது அதிகாரம் 16வது வசனம். ஏன் அவரை கடவுள்னு சொன்னாங்கன்னா, எல்லாத்தையும் உண்டாக்கினவர் அவர் தான். வாசிங்க, கொலோசியர் 1:16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது,
பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும். அப்ப அவருக்குன்னு சிருஷ்டிக்கப்பட்டதினாலே அவரை நாம் பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆமென். புரியுதுங்களா நான் சொல்றது? ஏன் அறிக்கணும்னு சொன்னா, அவர் தான் தெய்வன், வேற தெய்வம் இல்லை. நான் செய்கிற நல்ல காரியமே அவர் என்ன செய்துங்க, மகிமைப்படுத்துது. அவரால் தான் எல்லாமே உண்டாச்சு, அதனால அவரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். நாம் இன்னும் நிறையா சொல்கிறோம். ஜவுளி கடையில் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ சொல்கிறது, அங்கே டிஸ்கவுண்ட்டு சொல்கிறது, இதெல்லாம் அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். ஆனால் அறிவிக்க வேண்டியது எதுங்க? எப்போ எல்லாத்தையும் உண்டாக்கினவர் அவர் தாங்கிறத நம்ம என்ன செய்யலை, அறிவிக்காமல் விட்டுட்டோம். சரி, அடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அப்போ எனக்கு பாதுகாப்பு தரக்கூடியவர் அவரை தவிர வேற யாரும் இல்லை. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோங்க, அவரை நான் அறிவிக்க வேண்டியிருக்கு. புரியுதுங்களா? ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறோம், மன கஷ்டப்பட்டு எதையாவது நிறையா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள பேசிட்டு சொல்லும் பொழுது நீங்களும் அவங்களுக்கு என்ன செஞ்சக்கூடாது, ஆலோசனையெல்லாம் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. அப்படியாங்க இப்படியாங்க அப்படியெல்லாம் சொல்லாமல் யாரை அனௌன்ஸ் பண்ணணுங்க? இப்போ ஏன் அவரை அனௌன்ஸ் பண்ணணுமா? அவரை தவிர வேறு யாராலையும் மருத்துவம் இல்லைன்னு அர்த்தம். ஆமென். அப்போ யாரை நீங்கள் அறிமுகப்படுத்திருக்கணுங்க? அப்பா இயேசுநாதர்கிட்ட உன் பிரச்சனையெல்லாம் சொல்லு, அவர் என்ன செஞ்சிருவார், மாற்றிடுவார். ஆமென். இதை தான் சொல்லணும். அவங்க உட்காந்துட்டு போட்டுட்டு உட்காந்துருக்கக்கூடாது. இன்னும் அப்புறம்தான். ஆமாம் ஆமாம், வேதத்தில் நல்லா கேள்விகள் பேச்செல்லாம் பற்றிலாம் போட்டிருக்குது. சரி, அதெல்லாம் விடுங்க. அப்போ என்ன சொல்லணும் நமக்கு? முதல்ல நாம் அவரை அறிமுகப்படுத்துவதற்கான காரணம், அநேக ஜனங்கள் வேதனையில் இருக்கிறாங்க. அப்பா ரட்சிப்படைவதற்கு அவரை தவிர வேறு ஆள் இல்லை, நீ அவரை பிடிச்சிக்கோ, எல்லாம் காரியம் நடக்கும். அதுக்காக தான் நான் அனௌன்ஸ் பண்ணணும். அப்போ அவர் எதற்காக அனௌன்ஸ் பண்ணால், அவரை தவிர வழி இல்லைங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணுங்க, இல்லைங்களா? ஒருத்தன் கேட்குறான் வழி எதுயான்னு சொன்னால் நம்ம சொல்கிறோமா இந்த மாதிரி இல்லையான்ட்டு? அது மாதிரி கவலையோடு இருக்கிறவனுக்கு எது தான் வழி? இயேசு கிறிஸ்து தான்ப்பா வழி, உனக்கு வேறு வழி இல்லைப்பான்னு சொல்லி அவரை அறிமுகப்படுத்துங்க. சரி, யோவான் 1:2 29 1:29. மறுநாளிலே யோவான் வரக்கண்டு இப்போ பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? எப்பா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற. அப்போ ஒருத்தனுக்கு பாவம் போகணும்னா என்ன பண்ணணும்? ஆமாம், கும்பமேளாவுக்கெல்லாம் போகணும்லாம் இல்லை, காசிக்கு போங்க இல்லைங்களா, சொர்க்கவாசலுக்கு போங்க, இதெல்லாம் இல்லை. யார் வழி தாங்க? முல்லம்மா சொல்லப்பா, உங்களுக்கும் பாரகுறை தான். சொல்லுங்களேங்க, இயேசுன்னு சொல்லிட்டா நான் கஷ்டமாக போயிட போது ஒன்றும் பற்றிக்காது வாயெல்லாம். அந்த இயேசுன்னு நீங்கள் சொல்ல தான் உங்களோட வாழ்க்கையில் மேன்மையே உண்டாகும். பேரை சொல்கிறது, கெட்ட வார்த்தை பேசுகிறதுக்கெல்லாம் தயங்காமல் பேசுகிறாங்க அநேகர். ஆனால் இன்றைக்கி எப்படி பேசுகிறாங்க? ஆண்டவருடைய இயேசுன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம். ஆமென். இயேசுவே ஆசீர்வதியும். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அவர் தான் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி என்கிற ஒரு காரியத்தை எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டார். இப்போ நான் சொல்கிறேன், ஐயா உன்னுடைய பாவம் நீங்கணுமா, நீ எங்கேயும் போவாத, இயேசுகிட்ட போயிரு. அதற்காக நான் என்ன செய்கிறேன்? நான் அவரை அறிவிக்கிறேன். ஏன்னு சொன்னால் பாவத்தை தீர்க்கிறவர் ஒரு மாத்திரம்தான் என்பதற்காக நான் அதை அறிந்து கொண்டபடினால் அவரை நான் என்ன செய்கிறேன்? ப்ரொக்ளைம் பண்ணுறேன், வெளிப்படுத்துகிறேன். சரி, யோவான் 14:6 அவரே சொல்லிட்டார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல். அப்போ சொல்ல, நான் தான்ப்பா வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன்டார். அப்போ என்னை எல்லாம் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாருப்பா. இயேசுநாதரே சொல்லிட்டார், நான் தான் வழின்னு சொல்லிட்டாரு. அதனால் அவரை தவிர வேறு ஆள் இல்லை. இதற்காகத்தான், இது வேறு வழியே இல்லைங்கிற ஒரு காரியத்துக்காக தான் நம்ம என்ன செய்கிறாங்க? ஆண்டவர் அறிவிக்கிறோம். அவர் மட்டும்தான் கடவுள், அவர் மட்டும்தான் பாவ மன்னிப்பு கொடுக்கிறவர், அவர் மட்டும்தான் ரட்சிப்பு கொடுக்கிறவர், அவர் மட்டும்தான் பாதுகாப்பு கொடுக்கிறவர். அதற்காகத்தான் நம்ம என்ன செய்கிறாங்க? அவரை அறிமுகப்படுத்திருக்கீங்களா? அறிமுகப்படுத்த வேண்டும் தான் சொல்லிட்டு இருக்கு.
அப்போ அறிமுகப்படுத்தலைன்னா எனக்கு வாசனை வெளியில் வரலன்னு அர்த்தம். அப்போ எனக்குள்ள உள்ளேயே வாசனை இல்லை, அப்போ எப்படி வெளியில் வர்றது? இப்போ வெளியில் வர்றதை தான் பற்றி பேசிக்குவோம், உள்ளே வர்றது அப்புறம் பேசிக்குவோம். சரி, ரெண்டாவது காரியங்கள் நான் ஏன் ஆண்டவரை அறிவிக்க வேண்டும்? முதலாவதாக அவர் மட்டுமே கடவுள் என்பதால் நான் அறிவிக்கிறேன். அவர் மட்டுமே இரட்சகர் என்பதாலே அறிவிக்கிறேன். அவர் ஒருவராலே மட்டும்தான் பாவத்தை தீர்க்க முடியும், எல்லா கவலைகளை தீர்க்க முடியும் என்பதற்காக நான் அவரை அறிவிக்கிறேன். ரெண்டாவது ஒரு காரியம், நன்றி எறிதல் நம்மள்கிட்ட இருக்க வேண்டும். ஆமேன், ஆமேன், இல்லைங்களா? ஒரு சின்ன ஒரு காரியத்தை செஞ்சாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க? தேங்க்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த நன்றி எறிதல் நம்மள்கிட்ட வேணும். அந்த நன்றி அறிதலுக்காக நம் சுவிசேஷத்தை, ஆண்டவரை பற்றி அறிவிப்பை நாம் கொடுக்குறோம். ஆமேன். அப்படி சொல்லலைன்னா நம்ம யாராக இருக்கிறாங்க? யாராக இருக்கிறோம்? அதுக்கு நல்ல வார்த்தையாக இருக்கே, என்ன சொல்லுவாங்க? நன்றி கெட்ட போசம், அப்படி தான் சொல்லுவாங்க. ஆமாம், நமக்கு செஞ்ச நன்மைகளுக்காக நம்ம என்ன செய்யணுங்க? ஆண்டவரை அறிவிச்சிடணும். இல்லைன்னா நன்றி கெட்டமா ஆளாராம இருப்போம், அப்படி சொன்னாங்க. ஆமாம், 100 ரூபா கொடுத்துட்டானா நம்ம தேங்க்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏதோ பிரச்சனைக்கு நம்ம கஷ்ட நேரத்தில் 100 ரூபா கொடுத்துட்டாங்க, தேங்க்ஸுங்கன்றோம். அவங்களுக்கே ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம். நம்மளை உயிரை பாதுகாக்கிறவருக்கு என்ன சொல்லணும்? அப்போ நன்றி சொல்ல என்ன பண்ணணும்? எனக்கு ஆண்டவர் உயிரை கொடுத்துருக்காருப்போ அதுக்காக நன்றின்னு சொல்லணுமா? நம்ம சொல்லுங்க. சவுத்திரம் உண்டாதா? 1 யோவான் 1ஆவது அதிகாரம் 7வது வசனம். என்ன நன்றி எறிதல்? ஏன் நன்றி செலுத்தணும்? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோட ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அப்ப என்ன பாவத்திலிருந்து சுத்திகரிச்சிட்டாரே. ஆமென். பாவ வழியிலிருந்து என்னை மாற்றி இருக்கிறார். அவனுடைய இரத்தம் என்னை சுத்திகரித்து இருக்கிறது. ஆகவே அந்த நன்றி அறிதலுக்காக நான் ஆண்டவரை அறிவிக்கிறேன். ஆமென். இப்போ இந்த நன்றி அறிதல் நம்மகிட்ட சொல்லி இருந்து நான் சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நன்றி கெட்டத்தனம்னு அர்த்தம். கொஞ்சம் என்ன சொன்னாங்க, கொஞ்சம் ரேஷாக கொஞ்சம் கடினமாக சொன்னோம்னா வார்த்தை அதுதான், இல்லைங்களா? நம்ம பூசியெல்லாம் முழுக வேண்டாம். ஆமென். நான் எனக்கு நான் நன்மையை பெற்றிட்டேன், நான் நன்றி உள்ளவனாக இருக்கணும், ஆண்டவரை பற்றி சொல்லி தான் ஆகணுங்க, வேறு வழியே இல்லை. நான் சொல்லலைன்னா நீ நன்றி கெட்டவர்கள் அப்படி தான் சொல்லியிருக்கு வேதம். ஓகே, 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். உங்களை அந்தகாரத்திலின்று அப்போ பாருங்க, நம்மளை எங்கேருந்து புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்களா? இல்லை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கட்டும். உங்களை அந்தகாரத்தில் என்ற வாசிங்கத நீங்களோ உங்களை அந்தகாரம்னு என்னங்க? இருளுங்கிறது சாதாரணது. அந்தகாரம் ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு கடினமான ஒரு இருள், அதான் அந்தகாரங்கள்ங்கிறாங்கல்ல, ஒன்றுமே தெரியவே இல்லைங்கிற மாதிரி. அந்த அந்தகாரத்தின் இருளில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திலே வரவழைத்தவருடைய அவர் செஞ்ச புண்ணியம் தான் அன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன், ஆமேன் சொல்கிறாங்களா இல்லையாங்க? யார் செஞ்ச புண்ணியமோ தெரியல, எங்கள் தாத்தம் பூட்டன் செஞ்ச புண்ணியம் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுபோல் இயேசுநாதர் செஞ்ச புண்ணியம் இன்னைக்கு நான் பாவம் இல்லாமல் இருக்கிறேன். சத்தம் வரல, பத்தாதுங்க. ஆமே, அந்த நன்றி இருக்குன்னா சொல்லி தாங்க ஆகணும். என்கிட்ட பாவம் இல்லைப்பா, என் பாவத்தை மன்னிச்சுட்டாரு, என் அந்தகாரத்தில் இருக்கிறவன ஆச்சரியமான ஒளியிடத்தில் இயேசு என்கிற ஒளியிடத்தில் நான் வரவழைச்சிருக்காரு, அதனால நான் சொல்லித்தான் ஆகணும், வேற வழியே இல்லை. சொல்லலைன்னா நன்றி கெட்டவர்கள் அர்த்தம். ஆமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் கர்த்த சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே குணமானோம். அல்லேலூயா. அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அதனாலே வந்த ஆசீர்வாதம் எனக்கு வந்திருக்கு. எனக்காக ஒருத்தர் செத்து இருக்கிறாருங்க. அப்போ அதுக்கு நான் நன்றி இருக்கணுமா வேணாமாங்க? எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். ராம் முழுவதும் அடிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ கசையடி, கொஞ்சம் கூட ரத்தம் இல்லாத அளவுக்கு, தண்ணி கூட குடிக்காத அளவுக்கு அடிச்சிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு யாருக்காக வாங்கினாரு? எனக்காக வாங்கினாரு. என் மேல் வரும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, நான் பட வேண்டிய பாட அவர் பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத அந்த நன்றி அறிதல் இருந்தால் நம்ம எல்லாத்தையும் சொல்லணும். ஆமென். புரியுதுங்களா?
அப்போ நம்ம சும்மா இருந்தால் நமக்கு யாராக இருக்கிறோன்னு அர்த்தங்க? ஆண்டவரே சொல்லணும்னா நன்றி இல்லை, இவ்வளோத்த வாங்கிக்கிட்டோம் நம்ம இல்லையா? அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய ரத்தத்தினால பாவங்களை கழுவி இருக்கிறாரு இல்லைங்களா? அந்த காலத்தில் நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட காரியங்கள் செய்தவரை நாம் நன்றியே இல்லாமல் என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? சொல்லவே மாட்டேங்கிறோம். நம்ம பாட்டுக்கு அமைதியாக போகிறோம், அமைதியாக வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிங்க ஏசாயா எழுதின புஸ்தகம் 53வது அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினாலே. ஆமாம், இதுதான் முதல்ல சொன்ன வசனம். ஏன் அவர் மேலே வந்ததுனால நான் குணமாயிருக்கிறேன். ஆமே, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? அவ்வளோதான் சொல்கிறோம். ஏன் அந்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில், கர்த்தருடைய நாமத்தில் நல்லா இருக்கேன்னு சொல்ல மாட்டேங்கிறோம்? ஏங்க சொல்ல மாட்டேங்கிறோம்? அவர் பேர் வந்துருமே. நீங்கள் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், ஆண்டவருடைய நாமத்தில் நல்லா இருக்கேங்க, ஆண்டவருடைய கிருபையில் நான் நல்லா இருக்கேன், சொல்லக்கூடாதா? சொல்லலாமா? சொல்லணுமா? சொல்லணும். இனிமேல் அப்படி சொல்லுங்க. உங்களை கேட்டால் நல்லா இருக்கலாம், கர்த்தருடைய கிருபையினால் நல்லா இருக்காங்க, அப்படி சொல்லி பழகுவோம். அப்படி சொன்னால் இயேசு எப்போதும் நம்ம என்ன செஞ்சுருக்காங்க? அப்படியாவது அறிவிச்சிருவோமேங்க. ஆமாம், யாராவது புறஜாதி மனுஷன் வந்து கேட்டாங்க, என்னங்க நல்லா இருக்கீங்களாங்க? கர்த்தருடைய கிருபையில் நல்லா இருக்கேன். அது என்னங்க கர்த்தருடைய கிருபையில் மாட்டிக்கிட்டாரா? நல்லா சுவிசேஷம் சொல்லிவிடலாம். அவர் தாங்க என்னுடைய பாவத்தை போக்குனார், அவர் தாங்க என்னை அந்தகாரத்துலேருந்து விடுதலை ஆக்கினார், அவர் தாங்க என்னை பாவத்தெல்லாம் நீக்கி என்னை பரிசுத்தப்படுத்தியிருக்காரு, அவர் தாங்க எனக்கு ஒரு பரலோக ராஜ்யம். இப்படியெல்லாம் சொல்லிடுறதுக்கு முடியுமா? இல்லைங்க, வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்காதாங்க? கிடைக்கும், ஆனால் பயன்படுத்திக்கணும். ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 காரியம் பார்த்தோம். ஒன்று, அவரை தவிர வேறு கடவுள் இல்லைங்கிறனால அறிவிக்கணும். 2வது காரியம், அவர்கிட்ட நான் நன்மையை பெற்றுக்கிட்டேன், நன்றி எறிதலுக்காக நான் அவரை பற்றி நான் என்ன செய்யணுங்க? அறிவிக்கணும். 3வது காரியம், அது ஆண்டவர் எனக்கு கீழ்ப்படியும்படியான கீழ்ப்படிதலுக்கு சொன்னார், அவருடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்தனால் அறிவிக்கப்பட வேண்டும். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2:9. நீங்களோ அதே தான் இப்போ என்ன சொல்கிறோம்? அந்த வசனத்தில் முதல்ல அறிவிக்கிறோன்னு சொன்னோம். இப்போ யாராக இருக்கிறோம்? நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமாம், என்ன புரியுதுங்களாங்க? நம்ம ஏன் கீழ்ப்படியணும்னா, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். என்னை செலக்ட் பண்ணிட்டாரு. ஒரு கம்பெனியில் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த கம்பெனிக்கு என்ன பண்ணுங்க? ஆமாம், கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அங்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு நடக்கலாம் என்ன பண்ணுவாங்க? ஆமாம், வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. ஆமாம், அங்கே லேட்டாக வந்தால் மெமோ கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிவிடுவாங்க? மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் சரியான நேரத்துக்கு போவோம். லீவ் எடுத்தால் சொல்லிட்டு போவோம், ஃபோன் பண்ணி சொல்லுவோம். அவங்க இல்லைங்க லீவ் உங்களுக்கு கிடையாதுங்க, கேன்சல்லாம், எப்படியாவது மல்லு கட்டி என்ன பண்ணிடுவோம்? வந்துடுவோம். அதனால் அவருக்கு என்ன கிடையாது, நமக்கு இல்லைன்னா என்ன ஆயிரும்? சம்பளம் போயிடும். ஆனால் இங்கே என்ன கிடைக்காது? கல்யாணத்துக்கு போகலாம் இல்லைங்களா? இன்றைக்கி ஒரு வேளை சும்மா இருந்தால் பரவாயில்ல, சும்மா உட்காந்துக்கலாமே, போர் அடிக்குது, வீட்டிலே உட்காந்து எதாவது பார்த்துக்கிட்டு இருப்போமே, உட்காந்துக்கிறாந்தாலும் உட்காந்துக்கலாம். ஆனால் இங்கே என்ன கிடையாது, நமக்கு ஒன்றும் லாஸா? அப்படி நம்ம நினைக்கிறோம். ஒரு பெரிய லாஸ் பின்னாடி இருக்குது. அப்போ கேட்டதில்லை, ஒன்றும் யாருன்னே தெரியலையே ஆண்டவரே, நான் சர்ச்சுக்கெல்லாம் வருவேன் ஆண்டவரே, பாட்டெல்லாம் பாடுவேன் ஆண்டவர், பிரசங்கம்லாம் பண்ணியிருக்கேனே, கீபோர்டெல்லாம் வாசிச்சிருக்கேனே, சுவிசேஷம்லாம் அறிவிச்சிருக்கேனே, உனக்கு யாருன்னே தெரியலையாப்பான்றாரு. ஆமென். அங்கே லாஸ் ஆயிரும், அதனால் இங்கே லாஸ் ஆகாதீங்க. சரி, அப்போ என்ன பண்ண? கீழ்ப்படிதல். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யாரை முன்குறிச்சோன்னு அவர்கள் அழைச்சிருக்கிறாரு, யாரை அழைச்சானோ அவர்கள் நீதிமான்கள் ஆக்கியிருக்கார். மகிமைப்படுற நம்மளாம் செலக்டட். அதனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்குறோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 28:19-20 வசனங்களை வாசிக்கும் பொழுது அது கிராண்ட் கமிஷன் இல்லைங்களா? ஒரு பிரதான கட்டளை என்று சொல்லக்கூடிய வேதத்தில் ஒரு காரியம், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள்.
நான் உங்களுடனே இந்த இடத்துல வசனத்தை வாசிக்கிறோம். நீ முதல்ல சீசராக்க அப்புறமேல உபதேசம் பண்ணுங்கிறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்? முதல்ல போகணுன்னு என்ன பண்ணிடுறோம்? உபதேசம் பண்ணிடுறோம். இது என்னங்க படமெல்லாம் வச்சிருக்கிறீங்க? இதெல்லாம் பிசாசுங்க. முதல்ல உபதேசம் தான். அவனுக்கு என்னன்னே தெரியாது, இயேசுநாதரை பற்றியே தெரியாது. அவர் கும்பிட்ற சாமியை போய் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பிசாசுன்னு சொல்லி இப்படி தாங்க நிறையா காரியத்தில் பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது அவனுடைய விசுவாசம். நீங்கள் அதை ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. நீ இயேசுவை முதல்ல சீசராக்குங்க. அவன்கிட்ட எதை சொல்லணும்? இயேசு நல்லவர், உன்னுடைய பாவத்தை மன்னிக்கிறவர், உன்னை பரிசுத்தப்படுத்துகிறவர், உன்னை ஆசீர்வதிக்கிறவர். நீங்கள் இயேசுவை மட்டும் நீங்கள் உயர்த்திட்டு போங்க, அவர் தன்னால் மாறிக்குவார். அதை விட்டு நீங்கள் உபதேசம்லாம் பண்ணாதீங்க. உபதேசம் என்பது சபைக்குள்ளாக மட்டுமே. ஆமென். அதனால தான் கொஞ்சம் இங்கே கடுமையான வார்த்தைகள் வருகிறது. வெளியில் போனால் நம்ம என்ன செய்ய முடியாதுங்க. ஆமாம், அப்படியே நம்மளும் என்ன பண்ணுவோம்? குழஞ்சிதான். ஆமாம், இயேசு நல்லவருங்க, நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும், அப்படி தான் நம்ம பேசுவோம். இங்கே என்ன பண்ண முடியாது, இங்கே பேச முடியாது. ஏன்னா ஆண்டவர் எங்கே பேசினாலும் என்ன செஞ்சாருங்க? உபதேசம் பண்ணும்போது அதிகாரம் உள்ளவராய் உபதேசம் பண்ணினார். ஆமென். அந்த ரைட்னஸ், அது நீதியோட காரியங்கள் இருக்கணும். அப்போ அந்த இடத்துல தான் உபதேசம் வரணும். வெளியிலலாம் சுவிசேஷம் சீசராக்கிற காரியங்கள். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? நீங்கள் போய் சொல்லுப்பா அப்படிங்கிறாரு. முதல்ல பக்கத்தில் இருக்கவங்கள சீசராக்குங்க. முதல்ல பக்கத்தில் இருக்கவங்கள யாரை பார்க்குறோமோ அவங்கள்ட்ட பேசி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வச்சு ஞான ஸ்நானம் கொடுத்து அவங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள் உண்டானதுக்கு அப்புறம் உபதேசம் பண்ணுங்கள். அது ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் நாம் உல்டாஸாக மாறுறதுனால தான் கிடைக்கல. அதனால் ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்கிறது? சொல்லிட்டாரு. ஆண்டவர் சொன்னதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? கீழ்ப்படிந்து நாம் உபதேசிக்க வேண்டும். ஆமென். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 19 to 20 வசனங்கள் வரை. யோவானும் தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமா என்று பேதுரு சொல்லியப்பா, எனக்கு தேவனுக்கு செவி கொடுக்கறத காட்டிலும் உனக்கு நீ சொல்கிறத கேட்குறது நியாயமாக இருக்குமா சொல்லு. எனக்கு கடவுள் ஒன்று சொல்லியிருக்கிறாரு, நான் அதை சொல்லாமல் நான் மனுஷன் சொல்கிறத கேட்டால் அது நியாயமாக இருக்குமா? ஆமே, நியாயமாக இருக்காது. அப்படி தானுங்களாங்க? அப்போ கடவுள் சொல்லிட்டாரு போய் சொல்லுன்ட்டாரு. ஆமே, அப்போ போய் சொல்லுமா வேணாமா? சொல்லணும். கீழ்ப்படிஞ்சுன்னா சொல்லி தான் ஆகணும். அதனால தான் ட்ராக்ஸ் அடித்து வச்சுருக்குறோம். போகும்போது 4 எடுத்துகிட்டு போங்களேன். சும்மானா என்ன பண்ணலாம்? அவங்கள்ட்ட யாராவது பார்த்துக்கிட்டு தான் என்ன பண்ணலாம்? ஒரு ட்ராக்ஸ், ஒரு 5 ட்ராக்ஸை கொடுத்துட்டு போங்களேன். ஒரு ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டு போங்க. பேசிட்டு என்னப்பா நல்லா இருக்கியாப்பா, அந்தாப்பா பிடிப்பா, படிப்பா கொஞ்சம் நேரம் அப்படின்ட்டு போயிட்டே இருங்க. அவர் படிக்கிறாரு படிக்கல, அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. அது ஆண்டவர் பாரு. நமக்கு என்ன சொன்னார்? சொல்லுன்னு சொல்லிட்டாரு, கொடுத்துட்டு வந்துட்டோம். அவர் பார்த்துக்குவார். அதை கூட நம்மளால் என்ன செய்ய மாட்டேங்க, ஒரு பொருத்தனை செய்யலாம்ல. அந்த மாதிரி ஆண்டவர் ஒரு நாளைக்கு நான் 5 ட்ராக்ஸாவது நான் என்ன செஞ்சிடறேன், நான் கொடுத்துட்றேன் ஆண்டவரே. நான் ஒரு ஆளுக்கு ஒரு சுவிசேஷத்தை நான் சொல்லிடுறேன் ஆண்டவரே. நான் ஒரு முறையாக எதையாவது ஒன்று செய்கிறோமானா ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க. வார மலர் மாதிரி தான் ஒரு வாரத்தில். ஆமாம், அது வரல நம்மளை வெளிக்காட்டிக்கிறதே நமக்கு கிடையாது இல்லைங்களா? அப்போஸ்தலர் 8ம் அதிகாரம் 4ம் வசனம் சொல்கிறது, சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து அடித்து விரட்டுற நேரம்லாம் எங்கே பண்ணாங்க? போகிற இடமெல்லாம் சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள என்ன இருந்தது? அந்த சுவிசேஷம் அறிவிப்பதற்கான அந்த பாரம் எங்கேருந்து வந்தது? ஆமே, நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி நன்றி எறிதலோ அல்லது தேவன் இதுதான் கடவுள் என்பதையோ கீழ்ப்படிதல் என்பதோ நமக்குள்ளே இருக்குமானால் நாம் ஒரு நாளும் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருக்க மாட்டோங்க. நம்ம வெளிப்படுத்தாமல் இருக்க மாட்டோம். ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன். நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் ப்ரேயர் மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறோம். நான் இருக்கும்போது நடத்தினேன், அதுக்கப்புறம் இப்போ கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்போது ஒரு சாட்சி வந்தது. ஒரு டிரைவர் கண்டக்டர் 5 வருட காலங்கள் ஒரே வண்டியை மாற்றிட்டு இருக்கிறாங்க. டிரைவர் கண்டக்டர் 2 பேரும் 5 வருஷமாக ஒரே வண்டியை மாற்றிட்டு டிரைவர் கண்டக்டர் 2 பேரும் அவங்க தான். இந்த கண்டக்டர் பஸ் ஏறுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார், ஒரு ஊதுவத்தியை கொளுத்திட்டு நேராக கொண்டு வந்து டிரைவர்கிட்ட கொண்டு வந்து என்ன பண்ணுவார், அதை கொடுப்பாரு. அவர் என்ன பண்ண எடுத்து அந்த பக்கத்தில் இருக்க படத்தில் என்ன பண்ணிடுவாருங்க, சொருவி வச்சுருவார். இப்படி காலம் பூரா ஓடிட்டு இருக்குது. 5 வருஷமாக ஓடிட்டு இருக்கிறாங்க இந்த வேலை போது. ஊதுவத்தியை கொளுத்த வேண்டியது, இவர்கிட்ட கொடுக்க வேண்டியது முதல். அது இயல்பான ஒரு காரியம் தான். பஸ்ஸில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அந்த கண்டக்டர் கொளுத்துவாங்க, டிரைவர் கொண்டு போய் வச்சுருவாங்க. இது இயல்பாகவே நடந்துகிட்டு இருக்குது. ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் அந்த டிரைவருக்கு உடல்நிலை சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அட்மிட் பண்ணியிருந்தோன்னே கண்டக்டருக்கு என்னடா நம்ம டிரைவரு அட்மிட் பண்ணிட்டாங்க, போய் பார்க்கணும் இல்லையா, அதனால் போய் அட்மிட் பண்ணவரை போய் பார்க்க போனார்.
பார்க்க போகும்போது பார்த்தா ஒரு ப்ரேயர் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பாஸ்டர் ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் நிறையா பேர்லாம் பக்கத்தில் இருக்கிறாங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இவரும் அந்த கண்டக்டர் போனவர் என்ன பண்ணார், ஜெபம் பண்ணுறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருங்க, அவரும் குனிஞ்சிட்டு இப்படியே உட்காந்துருக்காரு. எல்லாம் ஆமேனார், இவரும் ஆமேன்ட்டார். ஒன்று முடிஞ்சோடனே எல்லோரும் போயிட்டாங்க. இவர் போய் கேட்டாராங்க, அந்த கண்டக்டர் போய் டிரைவர்கிட்ட கேட்டாராம், யார் இவருன்னு கேட்டாராங்களாம். சொன்னார், இவர் தான் எங்கள் பாஸ்டரு அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ அவன் கேட்டிருக்கான், பாஸ்டர்னா அப்படின்னா, நான் கிறிஸ்டினுப்பா, இந்த சர்ச்சுக்கு தான் போயிட்டுருக்கேன் டிரைவர் சொல்லியிருக்கிறாரு. டிரைவர் ஒன்றே சொல்கிறாரு, கண்டக்டர் ஒன்றே சொன்னார், ஏய் நானும் சர்ச்சுக்கு தான்டா போயிட்டுருக்கிறேன், நானும் கிறிஸ்டின் தான்டா, இந்த சர்ச்சுக்கு தான் நான் போயிட்டுருக்கேங்கிறானா. புரியுதுங்களா? இப்போ என்ன நடந்ததுன்னு தெரியுதா உங்களுக்கு? ரெண்டு பேருமே கிறிஸ்தவத்தை வெளிப்படுத்தலை. ரெண்டு பேரும் ஒன்றா தான் வேலை பார்த்துருக்குறாங்க. அந்த கிறிஸ்தவ வார்த்தையை அவங்களுக்குள்ள என்ன செய்யலாங்க, வராமே இருந்திருக்கு. 5 வருஷம் வேலை பார்த்துருக்குறாங்க. இப்படித்தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இயேசுவை நம்மள்ட்ட வெளியில் வராதபடிக்கு ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். ஆமே ஆமேன். வெளியிலே வரக்கூடாது, அவர் எப்படியும் காண்பிக்கக்கூடாது. அவனாவது ஒன்று சொல்லியிருக்கணும், ஏன் இதுக்கு மாற்றியப்பா எதுக்கு பாது வச்சிருக்கணும், அவன்கிட்டனாவது கேட்டிருக்கணும். இவனாவது கேட்டிருக்கணும், எதுக்கடா கொளுத்தி வச்சிருக்க நீ என்னன்னு கேட்டிருக்கணும். ரெண்டு பேருமே கேட்காம ரெண்டு பேருமே 5 வருஷமாக ஓட்டத்தை ஓடி இருக்கிறாங்க. அது ஒரு சாட்சி. புரியுதுங்களா? நாம் அப்படி இல்லைங்க. நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் நற்கந்தம் வாசனை வீசணும். வெளியில் வரலன்னு சொன்னால் நம்மள்கிட்ட ஒன்று இல்லைன்னு அர்த்தம். வெறுண்டப்பா, பெருங்காயம் இல்லாத வெறுண்டப்பா கூட என்ன பண்ணுங்க, வாசனை அடிக்கும். நம்ம ஒன்றுமே இல்லாத ஆள் தான் ஒன்றுமே இல்லை, வாசனையே அடிக்க மாட்டோம். உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் ஒருவர் உண்டானால் நீங்கள் வாசனை வீசுகிறவள மட்டுமே ஆக முடியும். உங்களுடைய வாசனை வெளிப்பட்டே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் அவரை தவிர வேறு ஆண்டவர் இல்லை. அவர் தான் உங்களை மாற்றி இருக்கிறார். அவர் உங்களை எல்லா விதத்திலும் உங்களை என்ன செஞ்சிருக்காரு, பாதுகாப்பாய் நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர் வெளிப்படுத்தி ஆக வேண்டும். இதுதான் ஒன்று. ஃபஸ்ட்டு காரியம், அவர் நமக்குள்ளே என்ன சொல்கிறாங்க, புறநானூறு இல்லையா, வெளிப்படுத்தி காண்பிக்கிறதற்கான காரணம் 3 காரணம் சொன்னேன். என்னென்ன? அவர் மட்டுமே கடவுள், நன்றி எறிதல், 3வது கீழ்ப்படிதல். அப்பா ரைட். அப்போ முதல்ல அவர் தான் கடவுள் என்பதற்காக நான் அறிவிக்கிறேன். 2வது காரியம், என் நன்றி எறிதலுக்காக அவரை நான் ஆண்டவரை நான் வெளிப்படுத்துகிறேன். 3வது எனக்கு கீழ்ப்படிதல் இருக்கிறது, ஆகவே அவரை என்ன செய்கிறேன், நாங்கள் வெளிப்படுத்துகிறேன். அப்போ 2வது காரியம் அது நான் அகநானூறு. அப்படியா? அப்பப்போ சும்மா ஞாபகத்துக்காக சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்க. ஒன்றும் தமிழ்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான். சரி, அப்போ என்னன்னு கேட்டால், அகம் எனக்குள்ளே இருக்கிறவர். ஆமேன். முதல்ல வெளியில் இருந்தவருக்கு நான் வாசனையாக இருக்கிறேன், எனக்குள்ளே ஒரு வாசனை வேணும்லங்க. அப்போ அகநானூறு, அந்த எனக்குள்ளே இருக்கிற வாழ வேண்டும். ஏன் என்ன அவரை என்னோட வாழணும், நான் ஏன் அவரோட வாழணும், இயேசு கிறிஸ்துவோடு நான் ஏன் வாழ வேண்டும், சரிங்களா? ஏன் வெளிப்படுத்தணுங்கிற மாதிரி நான் ஏன் இயேசுவோட வாழணும், அது ஒன்று இருக்கு இல்லையா? அப்படி வாசிக்கலாம். ரோமர் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று. அப்போ முதல்ல நமக்குள்ள என்ன இருக்குங்க, பாவ பிரமாணத்திலிருந்து என்ன செஞ்சிருச்சுங்க, விடுதலை ஆக்கப்பட்டிருக்க வேண்டும் எனக்குள்ளாக. நான் சொல்றது புரியுதுங்களா? இதுவரையிலும் வெளியில் பற்றினது பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ எனக்குள்ளே என்ன இருக்கணுங்க, பாவ பிரமாணம், அதுலேருந்து விடுதலை ஆகியிருக்கணும். அப்போ பாவ பிரமாணம் என்கிட்ட இருக்குது. நான் அதெல்லாம் சொன்னேன், நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது எனக்குள்ளே அநேக வேதனைகள் இருக்கும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவங்க அதனால தான் இருந்துச்சு, வசனத்தை கேட்கும்போது இருதயத்தில் குத்தப்பட்டார்கள். அந்த குத்தப்படுகிறது தான் பாரம். ஆமே, நான் ஒரு தவறு பண்ணிட்டேன்னா என் இருதயம் குத்தப்பட்டுச்சுன்னு சொன்னால் எனக்குள்ளே ஆண்டவர் இருக்காருன்னு அர்த்தம். ஆமே, என்னை குத்தவே இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். ஆமே, ஆமாங்க. நான் ஒரு தவறு பண்ணிட்டேன்னு சொன்னால் தாவீது சொல்கிறான்ல, ஆண்டவரே என்ன சொல்கிறாரு, தாவீது என்ன சொன்னாருங்க 51 சங்கீதத்தில், பலியை பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவே, நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணீர். அப்போ பலி செலுத்துறது உனக்கு பிரியமாக இருந்தால் பரவாயில்ல, செலுத்திடுவேன் ஆண்டவரே. ஆனால் உன்னுடைய பார்வை இந்த நொறுங்கின இருதயத்தை தான் பார்க்குது. அதனால் எனக்கு அந்த இருதயத்தை தாங்க. ஒரு தவறு செஞ்சுட்டா நம்முடைய இருதயம் நொறுங்கணுங்க.
ஒருத்தனை கோவப்படுத்திட்டோன்னு சொன்னு வச்சுங்க, ஐயோ ஆண்டவரே அவனை கோவப்படுத்திட்டான், தயவு செய்து என்னை மன்னிச்சிங்க. இந்த அனுபவம் நம்மள்ட்ட வந்துச்சுன்னா கடவுள் நம்மள்ட்ட இருக்காருங்க. ஆமே. நான் ஏன் சொல்லலை, இன்னைக்கு நான் ஆலயத்துக்கு வரலன்னு சொன்னால், ஐயோ இன்னைக்கு ஆலயத்துக்கு வராமல் போட்டேனே ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனையினால் வரல, இந்த பிரச்சனையில் இல்லாமல் பண்ணுங்க ஆண்டவரே, நான் வந்துடுறேன் அப்படின்னு ஒரு கேட்குற பற்றியில அந்த நொறுங்கின ஒரு காரியம்தான் கடவுள் நமக்குள்ளாக இருக்கிற காரியம். ஆமே. அந்த பாவ பிரமாணம் அதுலேருந்து என்னை விடுதலை ஆக்குது, எனக்கு அப்படியே லகுவாக மாறிடுறேன். சரி வாசிக்கலாம். கொலோசியர் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனம். இறுதி என்னங்க? இருளின் அதிகாரத்தினின்றி நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். இருளினுடைய அதிகாரம். ஆமே. வேதத்தில் சொல்லியிருக்குது, அந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்களா? இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமே. அப்படி தானே போட்டிருங்க. அப்போ இருள் என்று சொன்னாலே நமக்குள்ளே என்ன இருக்குன்னு அர்த்தங்க? பாவம் என்கிற ஒரு காரியம்தான் நமக்குள்ளே இருக்குது. அதனால் இந்த பாவத்தினுடைய அதிகாரம், அந்த பாவத்தினுடைய அதிகாரம் எனக்கு என்ன இருக்குது? மாமிசத்தின் கிரியைகள். புரியுதுங்களா? பாவம் எனக்குள்ளே இருந்தால் என்ன இருக்குங்க? அது என்னன்னு தெரியுமா? பாவத்தினுடைய கிரியைகள், மாமிசத்தினுடைய கிரியைகள் நிறைய இருக்குது. ஒரு சில காரியங்கள் கலாத்தியர் 5:19 5:19 மாமிசத்தின் கிரியைகளான வெளிரங்கமாக இருக்கிறது, அவையாவன விபச்சாரம், வேசித்தனம். அப்படின்னா இந்த இது கொஞ்சம் கொலைக்கலாக இருக்குது. விபச்சாரம், வேசித்தனம்ங்கிறது தேவனை விட்டு வேறு ஒன்றை நேசிக்கிறது தான் விபச்சாரம். இது அப்படி தான் இதில் குறிப்பிடப்பட காரியங்கள் இதுதான். சரி ரைட்டு வாசிங்க. அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பெல்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். அந்த களியாட்டுன்னு என்ன தெரியுங்களா? களியாட்டுகள் என்னம்மா? அதான் அதுவும் சேர்த்துலாம். என்டர்டைன்மெண்ட்ஸ், பொழுதுபோக்கான காரியங்கள், சினிமா, நாடகம், இதெல்லாம் களியாட்டுகள். இதெல்லாம் மாமிசத்தினுடைய. ஆமாம். இதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்குதா? இருந்துச்சுன்னா நமக்குள்ள ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம். அப்படிதுங்களா? ஆமாம். அதெல்லாம் இருந்துச்சுன்னா இருள்னு நினைச்சோம். அந்த இருளுடைய பாவத்தினுடைய அதிகாரம் தான் இப்படியெல்லாம் வெளிப்படுது. இது இல்லைன்னு சொன்னால் நான் என்கிட்ட என்ன இல்லைங்க, வெளிச்சமாக இருக்கேன்னு சொன்னாங்க. அதனால் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே. அப்போ நம்மலாம் வெளிச்சமாக இருக்கிறோம். அப்போ வெளிச்சமாக இருந்தால் எனக்குள்ளே என்ன வரக்கூடாதுங்க? வெளிச்சமாக ஒரு ஜீவன் உள்ள ஒரு வெளிச்சமாக இருந்தால் அவருக்குள்ளே இருள் பற்றி கொள்ளவில்லை இல்லைங்களா? அப்போ நமக்குள்ளே என்ன பற்றக்கூடாது? ஆமாம், இருள் பற்றக்கூடாது. ஏன்னா நம்ம விடுதலை ஆனவங்க. அப்போ எனக்குள்ளே கடவுள் ஒரு விடுதலையை கொடுத்துருக்கிறார். ஆமென். அப்போ எனக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொன்னால் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்திருக்கிற என்ன இருக்கணும்? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இதெல்லாம் எனக்குள்ளே நடந்திருக்கணும். 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்கு, ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ எனக்குள்ளே நான் முன்னாடியெல்லாம் நான் அப்படி இருந்தேங்க, இப்போ ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் அப்படி இல்லை. அப்படியெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையினுடைய பழைய நினைவுகளை நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை. ஆமாம், ரீகால் பண்ணாதீங்க. அதெல்லாம் வேணாம், எரேஸ் பண்ணிட்டார் ஆண்டவர். ஆண்டவரே நான் அந்த மாதிரி தப்பு பண்ண தெரியுமா ஆண்டவரே? எனக்கு தெரியாதுப்பா. ஏன்னு சொல்கிறார் அப்படி? என்ன மறந்துட்டாரா? அப்புறம் அதுக்கு ஒரு வசனம் ஏதாவது இருக்குமா? அதுக்கு ஏதாவது மறப்பார் மன்னிப்பார், அது என்னது? இதெல்லாம் வசனமா இல்லை, வசனத்தை சொல்லுங்க. கரெக்ட். கிழக்கிலும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளோ தூரத்தில் உள்ள பாவங்களை கிழக்குக்கும் மேற்கும் எவ்வளோ தூரம்? அது ஒரு பாட்டுக்கு போயிட்டு இருக்குது, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது இல்லைங்களா? அப்போ ஆண்டவரே கிழக்குக்கும் மேற்கும் பாவத்தை வச்சுட்டதுக்கப்புறம் நான் எப்போ பார்த்தாலும் நான் ஆண்டவரே நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது, நம்ம 18 வயசில் இருக்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு தேவையா? நான் சொல்கிறது புரியுதுங்களாங்க? நினைக்காதே, ரீகால் பண்ணாதீங்க. அது ஒளிஞ்சது தான். ஆண்டவரே எல்லாத்தையும் தூக்கி தூர விட்டு அஞ்சிட்டாரு. நம்ம அதை போய் திரும்ப நோண்டி எடுத்து அதை என்ன பண்ணக்கூடாதுங்க?
அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. பாவத்தை மன்னிச்சிட்டார் ஆண்டவர். அதனால இந்த வேதம் சொல்கிறாங்க, எனக்குள்ளே வந்த காரியம் பழசெல்லாம் மாறிடுச்சு, இப்போ நான் புது சிருஷ்டியாக இருக்கேன். இன்னமும் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, நான் மட்டும் இந்த ரட்சிக்கப்படாமல் மட்டும் இருந்தேன்னு வச்சுக்க, நல்லா இந்த சபைக்கு போக மட்டும், நீ இப்போ மட்டும் என்ன இருக்கு அப்படி தான் இருக்கிறேன்னு அர்த்தம். இல்லாமல் இருந்தா நான் இல்லைன்னா போயிட்டு போயேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், சபைக்கு மட்டும் நான் போகாமல் இருந்தால் உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். இப்போவும் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்த உண்டு இல்லைன்னு ஆகிற வேலை தான், புரியுதுங்க இல்லையாங்க? நான் ரட்சிக்கப்பட்டேன் என்ன பண்ணுங்க, அது அவன்கிட்ட இயல்புப்பா, விடுப்பா, அவனோட பிரச்சனை இல்லைப்பா, சமாதானமாக போவோம், விடு, என்னமா பேசிட்டு போகிறான். இப்படி தான் நம்மளுடைய வேலை இருக்கும். நான் முன்ன மாதிரி இருந்தேன்னு வச்சுன்னு பேசுகிறேன்னு சொன்னாலே என்கிட்ட பழைய சுபாவம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. என்கிட்ட ஒன்று கூட இருக்கக்கூடாது, பழைய சுபாவத்தில் ஒன்று கூட என்கிட்ட இருக்கக்கூடாது. ஆனால் புது சிருஷ்டியானா புது சிருஷ்டியாகவே இருக்கணும். அப்போ நான் புதிதாக மாற வேண்டும் என்கிற அனுபவத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதான் எனக்கு உள்ளத்துக்குள்ளே மாறணும். ஆமாம், இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருந்தால் தான் நான் வாசனையே வர முடியும். நான் முன்ன மாதிரி இருந்தேன்னு சொன்னாலே அது என்ன பண்ணுதுங்க, வாசனை இல்லை, போயிடுச்சுன்னு அர்த்தம். சரி, வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம். அப்போ நாம தான் தேவனுடைய ஆலயம். எனக்குள்ளே யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். அப்போ எனக்குள்ளே ஆண்டவர் ஆலயமாக வீட்டிருக்கிறபடினாலே நான் என்ன செய்கிறேன், எனக்குள்ளே இருக்கிற பழக்க வழக்கங்கள்லாம் இருக்காது. ஏன்னு கேட்டால் இந்த ஆலயத்தை கல்லர் குகையாக நான் மாற்ற மாட்டேன். ஏன்னா அவர் எனக்குள்ளே வாசமாக இருக்கிற. அப்போ முதல்ல நான் அவர் எனக்குள்ளே இருக்கிறேங்கிறதுக்கு ஒரே அர்த்தம், அவர் என்னை மாற்றிட்டாரு. ஆமென், புரியுதுங்களா? அவர் என்ன மாற்றிட்டார். முதல்ல என்ன சொன்னோம், அவர் ஒருவரே கடவுள், நன்றி அறிதலாக இருக்கணும், கீழ்ப்படுதலாக இருக்கணும். இப்போ என்ன சொல்லியிருக்கேன், அவர் என்னை மாற்றிட்டாரு, எனக்குள்ளே மாற்றங்கள் உண்டாயிருக்கு. ரெண்டாவது, அவர் என்னை நடத்தி கொண்டு இருக்கிறார். யோவான் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 16வது வசனம். எனக்கு உண்டு, அவைகளையும் கொண்டு வர வேண்டும். அப்போ என்ன சொன்னோம், என்னுடைய ஆண்டவர் சத்தம் கருத ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஆடுகள் என் சத்தத்தை செவி கொடுக்கும், கேட்கும் அப்படிங்கிறாரு. அவன் மேய்ப்பன் குரல் கொடுத்தானா அது என்ன பண்ணிருங்க, ஓடியாந்துடும் இல்லையா? இப்போ நான் ஆண்டவருடைய ஆடாக இருந்தால் நான் என்ன பண்ணியிருக்கணும், ஆண்டவர் தான் என்ன செய்யணுங்க, நடத்திட்டு இருக்கணும். கர்த்தரியன் இதெல்லாம் என்னங்க சின்ன பிள்ளைங்க சண்டே கிளாஸில் உள்ளதுங்க, அப்படி தானே? கர்த்தரியன் மேய்ப்பராக இருக்கலாம் சண்டே கிளாஸுக்குள்ளே, அதெல்லாம் போய் என்னட்ட வந்து கேட்குறீங்களே இல்லையா? சங்கீதம் 23:1 இருக்கிறதெல்லாம் யார் இருக்குங்க, சண்டே கிளாஸில் உள்ளதுங்க. அதெல்லாம் நமக்கு சரியாக வருமா? நமக்கு தான் சரியாக வரும். வாசிங்க. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னுடைய புல்லுலிடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்று நடத்துவார். முடிச்சிட்டிங்களா? மனப்பாடமாக யார் சொல்லுவா? ஒரு ஆள் தாங்க சொல்லுது. என்னை நடத்தலை, அபிஷா சொல்லுது. என்ன நடத்துகிறவராக இருந்தால் நாங்கள் என்ன செய்யணுங்க, என் மேய்ப்பருடைய சத்தம் எனக்கு கேட்கணுமா இல்லையாங்க? ஒரு 6 வசனத்தை கூட நம்ம என்ன பண்ண முடியலங்க, மனப்பாடம் பண்ண முடியல. புரியுதுங்களா? மனப்பாடம் பண்ண முடியல. ஆனால் பாட்டு, சினிமா பாட்டு எப்படி இருக்குதுங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டின பாட்டு எப்படி இருக்குங்க, பக்காவாக பாடிடுவோம் இல்லை, அப்படியே பதிஞ்சு போச்சுங்க. ஒரு அருமையான ஒரு சகோதரி பர்வீன் சுல்தானா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேராசிரியர், தமிழ் பேராசிரியர் பர்வீன் சுல்தானா. அந்த அம்மா வந்து ஒரு பிள்ளைங்களுடைய நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பிள்ளை எந்திரிச்சு கேட்குது, எனக்கு வந்து சினிமா பாட்டெல்லாம் பாடினா எனக்கு அப்படியே உடனே மனப்பாடம் ஆயிடுது, ஆனால் எனக்கு இந்த பாட புஸ்தகம் எனக்கு என்ன செய்யலைங்க, எனக்கு மனப்பாடமே ஆகலை, நான் என்ன பண்ணலான்னு அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அந்த அம்மா சொன்னிச்சு, அம்மா
எனக்கு டிகிரி நான் படிச்சிருக்கிறேன், டாக்டரேட் முடிச்சிருக்கிறேன், எனக்கு சம்பளம் 1.25 லட்சம் ரூபா. அந்த அம்மா சொல்லு, எனக்கு 1.25 லட்சம் ரூபா சம்பளம் இருக்குது. அது மாத்திரம் இல்லைம்மா, எனக்கு ஒரு நாளைக்கு 2 ஹவர் தான் எனக்கு கிளாஸே, எனக்கு 2 ஹவர் தான். எனக்கு சிஎல் இருக்குது, எம்எல் இருக்குது, ஆமாம், சம்மர் வெக்கேஷனில் லீவ் இருக்குது, இதெல்லாம் இருக்குதுமா. இதெல்லாம் கொடுத்து எனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க? ஏம்மா ஏன்? எனக்கு 1.25 லட்ச ரூபா கொடுத்ததுக்கு எனக்கு படிப்பு முக்கியமாக இருந்துச்சு, என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானதாக இருந்துச்சு. அதனால நான் இவ்வளோத்தையும் நான் படித்து வந்துட்டேன். ஆனால் நீ வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான படிப்பை படிக்கலை, அதனால உனக்கு என்ன தெரியல, சினிமா பாட்டு மட்டும்தான் உனக்கு ஞாபகம் வருது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போ என்னுடைய தேவைகளுக்காக நான் வேதத்திற்கு கீழ்ப்படிந்தேனே, ஆனால் எனக்கு அது ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் அதை விட்டுட்டு ஏதோ கடவுளுடைய வார்த்தை பைபிள் டெய்லி வாசிக்கிறோன்னு வாசித்து முடிச்சுறதுனால தான் இது எனக்கு மனப்பாடம் ஆகலை. என்னை நடத்துகிறவர் எப்படி நடத்துவார்னு சொன்னால், அவர் சத்தத்தை கேட்டால் தானங்க என்னால் நடக்க முடியும். 91 சங்கீதம் 15வது வசனம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு வரல செய்வேன். அப்போ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறவனாக இருந்தால் மட்டும்தான் அவர் என்ன சொல்கிறாருங்கிறது எனக்கு விளங்க முடியும். ஏன்னா என்னை நடத்துகிறவர். அப்போ முதல்ல சொன்னோம், அவர் என்ன செய்கிறாருங்க, என்னை மாற்றுகிறவராக இருந்தார். இப்போ அவர் என்னை நடத்துகிறவராக இருக்கிறபடினாலே அவர் சத்தத்தை நான் கேட்கவில்லை என்று சொன்னால் நான் சரியான பாதையில் நடக்க முடியாது. ஆமென். அப்போ எனக்குள்ளே என்ன இருக்கணுங்க, ஆண்டவரே உன் சத்தத்தை கேட்குற செவியை எனக்கு தாரும். நான் டெய்லி அதை தாங்க ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே உன் சத்தத்தை கேட்குற செவியையும் உன்னுடைய சித்தத்தை செய்கிற இருதயத்தையும் எனக்கு தாங்கன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் சத்தத்தை நான் கேட்கலாம், அவர் வழியில் நடக்கவே முடியாதுங்க. நான் பாதை மாறி போயிடுவேன். இதுவே வழி என்று ஆண்டவர் சொல்லினும் பொழுது தான் அந்த வழியில் நடத்த முடியும். கை காட்டி அவர் தாங்க. நான் அதை விட்டுட்டு நான் வேறு பக்கம் எங்கேயாவது போனால் திக்கு தெரியாமல் போயிடுவேன். அப்போ ஆண்டவர் என்னை நடத்துகிறார் என்கிறது என் உள்ளத்தில் புரிந்திருப்பேனே, ஆனால் நான் சரியான பாதையில் நடத்துவேன். ஏனென்று சொன்னால் அவர் என்னுடைய நடத்துகிறார், மேய்ப்பராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தான் நமக்கு ரோல் மாடல். அவர் எப்படி நடக்கிறார் அது மாதிரி நடக்கணும். இயேசுநாதர் எப்படி நடந்தார்? இன்றைக்கி அவர் மாதிரி தாடி வளர்த்துக்கிறோம், அவர் மாதிரி இந்த கவுன் எல்லாம் போட்டுக்கிட்டலாம். ஆமாம், அவர் மாதிரி பாருங்க, என்ன இயேசு மாதிரி இருக்கார். இயேசு மாதிரி இருக்கப்பா, இயேசு மாதிரி குணம் இருக்கான்னு கேளுங்க. அப்போ இயேசு மாதிரி நடந்தானா? இல்லைங்க, இயேசுநாதர் மாதிரியே அவர் அன்பாக பேசுவாருங்க, இயேசுநாதர் மாதிரியே அவர் இரக்கமாக இருப்பாருங்க. இதுதாங்க அவர் நடத்துறது. அதுதான் நம்மளுடைய ரோல் மாடல். அவருடைய ரோல் மாடல் படி நம்ம நடக்கணும். சரி, வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 13-15. பாருங்க, இப்போ ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார்னா, என்னோட ஆவியானவர் வாசமாக இருக்கிறேன்னு சொன்னால் என்ன அவர் தான் என்ன செய்வாருங்க? என்ன இல்லை என்ன போட்டிருக்கு? நடத்துவார். அப்படி தானே போட்டிருக்கு? ஆமாம், என்ன நடத்துகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் தானே. அப்போ அது மாதிரி ஒரு நடத்துதல் உங்கள்கிட்ட இருக்குதா? நம்மள்கிட்ட இருக்குதா? நான் என்னையும் சேர்த்து கேட்குறேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய நடத்துதல் என்னோடு கூட இருக்கிறதா? அப்போ எனக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார் என்றால், எனக்குள்ளே நடத்துகிற ஒருத்தர் இருக்கிறார் என்று சொன்னால் என்னுடைய வழி வேறு. நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பேன், ஆண்டவருக்கு சரியான பாதையில் நடத்துவேன். ஆண்டவருக்கு என்னை வெளிப்படுத்தி காண்பிக்கும் பொழுது நான் ஆண்டவருக்கு உண்மையான காரியத்தை நான் வெளிப்படுத்தி காண்பிப்பேன். எனக்குள்ளே ஒன்று இருக்க வேண்டும். எனக்குள்ளே இருக்கிற ஜீவன் இருந்தால் தான் எனக்கு பேர், இல்லைன்னா பிரேதம். அப்படி தானே இல்லைங்க? நமக்கு ஜீவன் இருக்கவரெல்லாம் நமக்கு என்னங்க பேர்? அதுக்கப்புறம் பிரேதம் தான். எப்போ எடுக்க போகிறீங்க பாடியை? போயிடும் ஜீவன். அப்போ எனக்குள்ளே இயேசு இருக்கிற வரலும் தான் நான் ஜீவன் உள்ளவன், இல்லை என்று சொன்னால் நான் செத்தவன். ஆமென். அதனால சொல்லுகிறாரு ஆண்டவர், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. செத்தவன் அடக்க மாட்டான். ஆவிக்குரிய செத்தவன், மாமிசத்தில் செத்தவன் அடக்க மாட்டான். நீ என் பின்னாடி வாப்பா, உனக்கெல்லாம் அதெல்லாம் வேலை இல்லை, நமக்கு நிறையா வேலை இருக்குது. கூட்டிகிட்டு போகிறாரா இல்லையாங்க?
நமக்குள்ளே ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று சொன்னால், அந்த ஜீவன் இல்லை என்று சொன்னால், நாம் பிரேதம் மரித்தவர்களாக இருக்கிறோம். எனக்குள்ளே ஆண்டவர் இருந்தால் மாத்திரம்தான் ஜீவன் உள்ளவனாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் இப்படித்தானே போடுங்க, அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது. யோவான் புஸ்தகத்தில் இருக்குதா? இருக்குது, தேடி வாசி பாருங்க, எல்லாத்தையும் சொல்ல முடியல. யோவான் 16:8 வாசிங்க. அவர் வந்து பாவத்தை, நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும். அப்போ பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அந்த பரிசுத்த ஒன்றை இருக்கிறது மட்டும் இல்லைப்பா, உன்னை கண்டித்து சொல்லுவாருங்கிறது. அப்போ எனக்குள்ளே ஒருத்தர் இருப்பாரே, ஆனால் என்னை கண்டித்து உணர்த்துவாரா உணர்த்த மாட்டாரா? கண்டித்து உணர்த்துவார்னா சரியாக பாதையில் போக மாட்டேனா? நான் சரியான பாதையில் போகலைன்னு சொன்னால் எனக்குள்ளே ஆண்டவர் இல்லை. ஆமென். அப்போ என்னை நடத்துகிற ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ எனக்குள்ளே நடத்துகிற இல்லாமல் இருக்கக்கூடாது. முதல்ல நம்ம ஆண்டவருடைய வசனத்தில் வாசித்தோம், அவர் என்னை மாற்றி இருக்கிறார். ரெண்டாவதாக அவர் என்னை நடத்தி இருக்கிறார். மூன்றாவது, அவர் என்னில் வாழ்கிறவராக இருக்கிறார். லேவியராகமம் 26:12. லேவியராகமம் 26:12. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். அது ஆண்டவருக்குன்னு ஒரு ஆசைங்க, இல்லைங்களா? மத்தியான வேளையில் போய், ஆதாமே நீ எங்கே இருக்க போய் அவளை ஆசையாக போய் தேட போகிறாரு. ஆமே, அவன் எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்க மனிதனை. தான் உருவாக்கின மனிதன் தான் அவன் வந்து என்ன தேடணும் இல்லை, தான் பிள்ளைய பார்க்குறது அவரே என்ன பண்ணுறாருங்க, வந்து பார்க்குறாரு. ஆதாமே எங்கே இருக்கிற? அவன் ஓடி போய் ஒளிஞ்சு கிடக்கிறாரு அவர். ஆமே, திரும்பி ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நான் உன் நடுவில் வாசம் பண்ணும்படிக்கு எனக்கு ஒரு கூடாரத்தை செய்யி, ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை செய்யி, நான் உன் கூடயே நான் வர்றேன், உன்னை நான் வழி நடத்துகிறேன். இப்போ பாருங்க எவ்வளோ தூரம் நமக்குள்ளாக இருக்க விரும்புகிற ஒரு ஆண்டவர். ஆனால் வர முடியாதபடிக்கு தான் வெளியில் இருக்கிறோம். அதனால தான் வெளிப்படுத்தல சொல்லியிருக்கிறேன், நான் ஒருத்தன் வாசலில் நின்று நான் தட்டி கொண்டு இருக்கிறேன், யார் எனக்காய் திறப்பாரானால் நாங்கள் பிரவேசிப்பேன். அப்போ பாருங்க, ஆண்டவர் தட்டிக்கிட்டே இருக்கிறாரா, பிரவேசிக்கிறதுக்கு என்ன செய்யலைங்க, மனக்காதை திறக்க மாட்டேங்கிறோம். ஏசு சொல்ல, எப்போ நான் வீட்டு உள்ளே வந்துடுவாப்பா. பாருங்க, பரிதாபத்திற்குரியவரை நம்ம வாசலில் நின்று ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கிறாருங்க. ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, நீ வந்து என்ன பண்ண போகிற ஆண்டவரை, போ ஆண்டவரை. ஆமே, இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் உள்ளே வரணும்னு விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தை நீங்கள் திறந்து கொடுப்பீர்களானால் அவர் உங்களுக்குள்ளாக வந்து அவர் உங்களோடு கூட வாசம் பண்ணுவார்னு இல்லையே, வாசம் பண்ணுவார்னு போடலையே, வேற ஒன்று போட்டிருக்கு மேலே. போஜனம் பானம் அப்படியே என்னங்க அர்த்தம்? போஜனம் பானம் பண்ணுறதுலாம் என்ன அர்த்தம்? என்னம்மா சாப்பிட்றதுன்னா என்ன அர்த்தம்? அது நான் உன்னோட வந்து சாப்பிட்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை, அந்த இடத்துக்கு நீங்கள் வரல. சமத்துவம், ஈக்குவல். நான் உன்னோட உட்காந்து சாப்பிட்றேன் இல்லைங்களா? இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லையா, சமபந்தின்னு சொல்கிறாங்க இல்லையா, எல்லாரையும் ஒன்றா. என்னங்க மதங்களுக்கெல்லாம் நாங்கள் எல்லாமே இல்லாமல் எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் ஒன்றா பார்க்குறோம்னாங்களே, இந்த சமபந்தி. அதான் சொல்கிறேன், நான் கடவுள்னு பார்க்காம நான் உன்னோட வந்து நான் என்ன செய்கிறேன். இப்படி இருக்கிற ஒரு தேவனை உள்ளே விட மாட்டேங்கிறமேங்க. ஆமே, வருத்தப்பட வேணுங்க, நம்ம ரொம்ப வெக்கப்படணும். ஆண்டவர் நீ உள்ளே வந்துடுங்க, நம்ம தான் கெஞ்சணும். இப்போ ஆண்டவர் வெளியில் வச்சுக்கிட்டு நமக்கு எங்கெங்க ஆசீர்வாதம்? ஆண்டவரை வெளியில் வச்சு நம்ம வீட்டில் எப்படிங்க சமாதானம்? ஆண்டவரை வெளியில் வச்சுட்டு நமக்கு எப்படிங்க சுகம்? ஒன்றுமே இருக்காது. அவரை உள்ளே கொண்டு வாங்க. அவரை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா எல்லாமே நடக்கும் நமக்கு. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 6:16. ம் 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 அப்போ நம்ம ஆலயமாக இருந்தால் நமக்குள்ளே என்ன பண்ணுறாருங்க ஆண்டவர்? அப்படியே உலாவிக்கிட்டே இருக்கிறாராம் இல்லைங்களா? அப்போ நம்மள்ட்ட உலாவுறது எவ்வளோ சந்தோஷமான ஒரு காரியம். ஒரு பெரிய கடவுள் இல்லைங்களா? அன்றைக்கி எம்பி வந்து எப்பா கொஞ்சம் நேரம் உன்னோட கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கலான்னு வரேன்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்குங்க? மந்திரி வந்துட்டு போகிறாங்கன்னா ரோடு பூரா பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்குறாங்க.
இல்லையா? அந்த இதெல்லாம் ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு அவர் வந்துட்டு போகிறதுக்கு நம்மளோட கூட உட்காந்துருக்கிறவங்க நமக்கு எப்படி இருக்கணுங்க? இப்போ எவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு இருக்கணும். இப்போ ஆண்டவர் அதுதான் விரும்புகிறாரு. நான் உங்களுக்குள்ளே உலாவணும், உங்களோடு கூட நான் இருக்கணும். அப்போ எனக்குள்ளே ஆண்டவர் உட்காரணும், இருக்கணும், பேசணும், உலாவுன்னா நான் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும். புரியுதுங்களாங்க? நமக்கு முன்னாடி பார்க்குறாங்க ஒரு மந்திரி போனால் ரோடு அவ்வளோ சுத்தமாக இருக்குங்க. ஏன் அவர் குப்பை இல்லாத ஊர்லையா இருக்கிறார்? அவர் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கார். தெரியும் இவர் வந்தார்னா எல்லாம் சுத்தம் பண்ணுறாங்கன்னு அவருக்கு தெரியும். ஆனால் சுத்தம் பண்ணுறோம். நமக்குள்ளே ஆண்டவர் விரும்புகிறதுனால நமக்குள்ளே என்ன இருக்கணுங்க? பரிசுத்தம் தேவை. அப்போ நமக்குள்ளே வாழ விரும்புகிற ஒரு ஆண்டவரை நாம் பரிசுத்தமாக இருக்கணும். அதுதாங்க வாசனை. அவர் இருந்தால் தான் நமக்குள்ளே வாசனை, அவர் நடந்தால் தான் நமக்குள்ளே வாசனை, அவர் பேசினாதான் நமக்குள்ளே வாசனை. இதெல்லாம் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் நற்கந்தங்களாக இருக்க முடியும். எனக்குள்ளே அவர் வாசனையை வெளிப்படுத்த முடியும். அது மூலமாக மற்றவர்களுக்கு நான் அறிவிக்கிற அந்த வாசனை வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா. எனக்குள்ளேயே இந்த போராட்டம் போராடினா எப்போ நான் சொல்ல போகிறேன்? அதனால தான் நான் சுவிசேஷம் அறிவிக்க மாட்டாமல் இருக்கிறோம். எனக்குள்ளேயே மாற்றம் வரலையே, எனக்குள்ளே பொழப்பு நாரி கிடக்குது. நான் எங்கே என் வாசனை வீசினதுக்கு அப்புறமேல தான் நான் போக முடியும். இல்லைங்க, மாறிக்கணும். நீங்கள் மாறாதில் இருந்தால் நாம் நாரினவர்களாகவே இருக்கிறோம். ஒன்றும் இல்லாத வெறும் டப்பாவாக தான் இருக்கிறோம். வெறுங்காயம்னா போட்டு வச்சா கூட வாசனை இருக்கும், ஒன்றும் இல்லைன்னா கூட வாசனை இருக்கும். நம்மள்கிட்ட ஒன்றுமே வாசனையே இல்லாமல் போச்சுன்னா எதுக்குமே பயன்பட மாட்டோம். நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாசிங்க. அவர் எனக்குள்ளே இல்லைன்னு சொன்னால், பரிசுத்த ஆவி எனக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் நான் ஒரு நாளும் கிறிஸ்தவனாக வாழவே முடியாதுங்க. ஒரு நாளும் வாழ முடியாது. பேர் வேணால் வச்சு தெரிஞ்சுக்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை நான் வாழணும்னா எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தே ஆகணும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவின் முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைந்து வரைந்தும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். நான் உலகத்திற்கு நற்கந்தங்களாக சாட்சிகளாக நான் ஜீவிக்க வேண்டுமானால் எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரால் மட்டுமே அது முடியும். ஆமென். எனக்குள்ளே பரிசுத்த ஆவி இல்லை என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் சாட்சியும் இல்லை, வாசனையும் இல்லை, ஆசீர்வாதமும் இல்லை. ஆமென். முதல்ல உங்களுக்குள்ளே ஆண்டவர் வருவதற்கு நீங்கள் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்கள். ஆமென். அப்படின்னா என்னங்க பண்ணணும்? அவரை தேடுங்க முதல்ல. ஆமென். ஆமாம். தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்புறம் கேளுங்கள் அப்பொழுது. அப்போ கேளுங்க, கொடுக்குறேன்டார்ல ஆண்டவர், நீ எனக்கு உள்ளே வாங்கன்னு சொல்லி கேளுங்க. தேடி பாருங்க, தட்டி பாருங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குங்க? ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இப்போ முதலாவதாக திரும்ப ஒரு வாட்டி நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நான் வெளிப்புறமாக நான் செய்ய வேண்டிய காரியத்திற்கு முதலாவது, நான் ஆண்டவர் மட்டும்தான் கடவுள் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். எனக்கு நன்றி எறிதல் இருப்பதற்காக நான் ஆண்டவரை நான் பற்றிய சொல்லுகிறேன். எனக்கு கீழ்ப்படிதல் இருக்கிறபடினாலே நான் ஆண்டவரை பற்றி நான் வெளியிலே சொல்லுகிறேன், சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். அது மாத்திரமல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிறதற்கு அவர் என்னை மாற்றி இருக்கிறார், என்னை நடத்தி இருக்கிறார், எனக்குள்ளே வாசமாக இருக்கிறார். ஆமென். அதனால தான் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, நாங்கள் நற்கந்தங்களாக இருக்கிறோம். ஆமென். எப்படி வாசனை வீசுவோமா? வீசுவோம். இப்போ போகும்பொழுது இப்போ எல்லாத்தையும் பொட்டணம் கட்டி உள்ளே போட்டாச்சு, டப்பாக்குள்ளே. ஆமாம், போட்டாச்சு. எல்லாத்தையும் பெருங்காயம் போட்ட மாதிரி உங்களுக்குள்ளே வசனத்தை போட்டாச்சு. நல்ல நிலத்தில் விழுந்துச்சுன்னா, ஆமாம், நல்ல நிலத்தில் விழுந்துச்சுன்னா 30 இல்லைன்னா அந்த நெருக்கம் வரும்போது என்ன பண்ணுங்க, அது கொஞ்சம் போயிடும். கொஞ்சம் வேகமாக வளர்ந்து நெருப்பு வெயில் பட்டுச்சுன்னா நாங்கள் தீஞ்சும் போயிடும். அது இல்லாமல் நம்ம எங்கேயாவது ஞாபகத்தில் இருந்தால் பிசாசானு வசனத்தை பொறுக்கியிருப்பான். நல்ல நிலத்தில் விதைஞ்சின்னு வச்சுங்க, நிச்சயமாகவே நீங்கள் நற்கந்தகமாக இருப்பீர்கள். ஆமென்.